வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, ஒரு அவல் வச்சு ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் டைப்பில் இது அவல் வச்சு செய்கிறதுமா. எப்பொழுதுமே உருளைக்கிழங்குலேயே நம்ம செய்கிறத விட்டுட்டு அவல் இருந்தால் போதும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். முதல்ல ஒரு கப் அவல், எந்த அவல்னாலும் எடுத்துக்கோங்க. தட்டை அவலாக இருந்தாலும் கெட்டி அவலாக இருந்தாலும் சரி. அதை நம்ம மிக்சியில் பவுடராக அரைச்சி வச்சுக்கணும். அரைச்சதை ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு கொஞ்சோண்டு தண்ணி தெளித்து, ஏன்னா நைஸானதுனால தண்ணி தெளித்தா போதும், ஊற்றணும்னு அவசியமே கிடையாது. தண்ணி தெளித்து லேசாக விரவு நாப்பில் வச்சுக்கோங்க. இது பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது சீக்கிரம் செஞ்சிடலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக, வெளியில் மொறு மொறுன்னு உள்ளே சாஃப்டாக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாஸ் கூட வச்சு கொடுக்கும்போது பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. எப்பொழுதுமே உருளைக்கிழங்கே தான் நம்ம செஞ்சு கொடுப்போம். இது ரொம்ப நல்லாயிருக்கும். அவளும் நல்லா ஹெல்த்தியான தானே. ஒரு 2 உருளைக்கிழங்கு, சின்ன உருளைக்கிழங்கு, அதை வேக வச்சு நல்லா சாஃப்டாக வேக வச்சுக்கோங்க. அதையும் மசிச்சு போட்டுக்கணும். இது ஹெல்த்தியானதும் கூட. உருளைக்கிழங்கும் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா மசிச்சுக்கோங்க. கட்டி இல்லாமல் மசிச்சுருங்க. நம்ம புட்டுக்கிழங்குக்கெல்லாம் உதுத்து விடுவோம் பார்த்தீங்களா, உருளைக்கிழங்குல அந்த மாதிரி. அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம், ஒரு வெங்காயம், கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை, ஒரு 2 பச்சை மிளகா, காரத்துக்கு தகுந்தாப்புல 2 மிளகா போட்டுட்டு, கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு விழுது ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் காரத்துக்கு தகுந்தாப்புல, ஏன்னா பச்சை மிளகா நம்ம போட்டிருக்கோம், அதனால் காரத்துக்கு தகுந்த அரை ஸ்பூன் போதும். இது கடை மிளகாத்தூள், நல்லா காரமாக இருக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு, தூள் உப்பு. அதுக்கப்புறம் ஜீரகத்தூள், அது ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு கடலை மாவு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன். அரிசி மாவும் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா போட்டு மசிச்சு விட்டு பிசைஞ்சிக்கோங்க. ஏன்னா நம்ம வெங்காயத்துலேயே தண்ணி இருக்கும், ஏற்கனவே அவல்லையும் தண்ணி ஊற்றி பிசைஞ்சிருக்கோம். அதனால் தேவையான அளவு, அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் தண்ணி தெளிச்சுக்கோங்க. இந்த அளவு சாஃப்டாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து லேசாக சாஃப்டாக போட்டு, அதை நீட்டமாக நம்ம ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ்க்கெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா, நீட்டமாக உருளைக்கிழங்கு நீட்டமாக நறுக்கோம்ல, அதே மாதிரி அவ்வளோ நீட்டமாக வச்சு, நமக்கு வேணும்னா சிலிண்டர் ஷேப் கூட செஞ்சுக்கலாம். இது ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ்ன்னு நம்ம சொல்கிறதுனால நீட்டமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டு மிதமான தீயில் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கணும். ஏன்னா ரொம்ப சூடாகிடுச்சுன்னா வெளியில் கரிஞ்சிடும், உள்ளே வேகாது. அதுக்காக மிதமான தீயில் ஒரு 4 நாளாக போட்டு பொரிச்சு எடுத்துருங்க. நிறையா போட்டிங்கன்னா ஒன்றோட ஒன்று சேரும்போது உடஞ்சிரும், பரட்டி விட முடியாது. அதுக்காக தான் தேவையான அளவு போட்டுட்டு மிதமான தீயில் நல்லா பொரிய விட்டு, கிறிஸ்பியாக இருக்கும். இது உங்களுக்கு வெளியில் கிறிஸ்பியாக இருக்கும். வேணும்னா நம்ம இதில் தக்காளி கெச்சப்போட பரிமாறலாம், இல்லை சாஸ் தொட்டுக்கலாம். பிள்ளைங்களுக்கு அதுதான் பிடிக்கும். சாஸ் தொட்டால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. இது நம்ம நீட்டமாக செஞ்சு ஏர்டைட் டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். காலையிலே நம்ம ஃப்ரீயாக இருக்கிற நேரம் செஞ்சு வச்சுக்கிட்டு, பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வந்த நேரம் டக்குன்னு வெளியில் எடுத்து வச்சு பொரிச்சு கொடுத்துர்லாம். இது ஒரு 4 நாளைக்கு கூட நம்ம செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, ஒன்றும் கெட்டு போகாது. அதுக்கப்புறம் நம்ம தேவைப்பட்ட நேரம் பிள்ளைகளுக்கு 2 கூட பொரிச்சு கொடுத்துக்கலாம். இது சுவை சூப்பராக இருக்கும். உங்களுக்கு செஞ்சு பாருங்கள். நான் ஏற்கனவே நம்ம சேனலில் அவல் வச்சு ஒரு வடை ரெசிபியும் செஞ்சுருக்கேன். அதோட லிங்க் கொடுக்குறேன், வேணும்னா நீங்கள் போய் பாருங்கள். டேஸ்டியான அவல் ஃபிங்கர்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.